மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் அந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 4 நாட்கள் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் தொடக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பில்லிகுண்டுலு நாம் நின்று கொண்டு பில்லிகுண்டுலு இங்குதான் காவிரி தமிழ்நாட்டில் முதலில் உள் வருகிறது. பில்லிகுண்டில் தொடங்கி 4ஆம் காவிரி கடலில் கலக்கின்ற பூம்புகாரில் இருக்கிறது. மாவட்டங்கள் குறிப்பாக தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து தரப்பு மக்களை சந்திக்கின்றோம். இந்த நடைபயணம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்க தலைவர்கள், விவசாய சங்கங்களும் இதற்கு ஆதரவு கொடுக்கின்றனர். இந்த நடைபயணத்தில் அத்துணை தலைவர்களும் ஆங்காங்கே கலந்து கொள்ளிருக்கின்றார்கள். இந்த தொடக்கத்திலே மரியாதைக்குரிய PK தெய்வசிகாமணி அவர்களும், மரியாதைக்குரிய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு PK தெய்வசிகாமணி அவர்கள், தமிழ்நாடு காவிரி விவசாய சங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு L பழனியப்பன் அவர்கள், தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள், கிருஷ்ணகிரி தமிழக விவசாய சங்கத்தின் தலைவர் ராமகவுண்டர் அவர்கள், இயற்கை விவசாய சங்கத்தின் தலைவர் எழிலன் அவர்கள், தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலர் ஆல்பர்ட் தோனி அவர்கள், தேசிய விவசாய சங்கத்தின் திருவள்ளூர் நரேஷ் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள், உழவர் பேரியக்கம், தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் தான் இந்த நடைபயணத்தை நடத்துகிறார்கள். உழவர் பேரியக்கத்தின் தலைவர் செயலாளர்கள் திரு ஆலைமணி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலுச்சாமி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள், பாரிமோகன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசாங்கம், மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நோக்கம் கர்நாடகாவிலே மேகதாது அணை அங்கே கட்டக்கூடாது. இது இயற்கைக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, சூழியலுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாடு விவசாயத்திற்கு எதிரானது, தமிழ்நாடு வாழ்வாதாரத்திற்கு எதிரானது. தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியே காவிரி தான். இந்த காவிரி ஆற்றை நம்பி தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடியில 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள், குடிநீர் மற்றும் விவசாயத்தை. இதில் கிட்டத்தட்ட 11 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறது விவசாயத்திற்கு. இப்படி திடீரென்று ஒரு மேகதாது அணையை முதல் மடை மாநிலம் கர்நாடகாவிலே நாங்கள் கட்டுவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது கர்நாடக அரசு. குறிப்பாக DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு வேகமாக அந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே அந்த திட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் நிறைவேறினால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் வரும். அதாவது காவிரி பிரச்சனை என்பது ஏதோ திடீர் பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனை. அந்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணம், அப்புறம் அது இல்லாமல் மைசூர் சமஸ்தானம், மைசூர் மகாராஜா, மைசூர் அதனாலதான் முதல் ஒப்பந்தம் 1892 மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் சமஸ்தானமும் போட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் சரியான முறையிலே கடைபிடிக்கவில்லை என்று 1924 இரண்டாவது ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த இரண்டாவது ஒப்பந்தத்தின்படி மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம், கிருஷ்ணராஜசாகர் அணை கர்நாடகா கட்டிக்கொள்ளலாம்.
அந்த பகுதியில் கட்டிக்கொள்ளலாம் என்றுதான். அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளாக அந்த ஒப்பந்தம் இருந்தது. 1974 அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கவில்லை. அப்பொழுது அந்த நேரத்திலே அது புதுப்பிக்குவதற்கு முன்பாக கர்நாடகா நம் அனுமதி இல்லாமல் 3 அணைகளை கட்டினார்கள். ஹேமாவதி, ஆரங்கி, கபினி, ஸ்வர்ணாவதி அதுக்கு முன்பு கட்டிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு பாதகமாக செயல்பட்டு இப்போ மேகதாது அணை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்கிறார். மேகதாது அணை கட்டினால், அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி நம்ம இருக்கிறோம். இதான் பில்லிகுண்டு. இந்த பில்லிகுண்டுல காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர இடத்துல இதான் மெஷர் பண்ணுவாங்க. இந்த பகுதியில் அங்கதான் நின்று மெஷர் பண்ணுவாங்க, அளவெடுப்பாங்க எவ்வளவு தண்ணி உள்ள வருதுன்னு. நம்ம காவிரியில படுகையில நின்றுட்டு இருக்கிறோம். ஜூலை 1ஆம் தேதி இப்போ அவ்வளோ தண்ணி, கரையில தண்ணி போயிட்டு இருக்கோம். உள்ள நம்ம நிக்க முடியாது. நம்ம காவிரி ஆத்துல நடுவுல நின்றுட்டு இருக்கோம். இப்ப வர தண்ணி எல்லாமே கர்நாடகாவில் இருக்கிற கழிவு நீர் தான் வருது. அப்போ நினைச்சு பாருங்க, இதுக்கு மேல மேகதாது அணை கட்டினாங்கன்னா இந்த கழிவு நீர் குடிக்கிறது தண்ணி கூட வராது. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறப்பாங்க. கடந்த 7 ஆண்டுகள்ல 6 முறை திறந்திருக்கிறாங்க. ஆனா முதல் முறையாக இப்போ திறக்க முடியல. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல, தண்ணி இல்ல. மேட்டூர் அணையில 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சியும் குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும். விவசாயத்தை திறக்க தண்ணி இல்ல, தண்ணி வரல. அப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த குடிக்கிறது தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. ஒரு முறை கூட கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பையோ நம்ம நீர் பகிர்ந்து கொள்ள அந்த ஒப்பந்தத்தையோ ஒரு முறை கூட கடைபிடிக்கல. கடந்த 130 ஆண்டு காலமாக கடைபிடிக்கல. அதனால இப்போ நாங்க இந்த மேகதாது அணை குடிநீருக்கு பயன்படுத்துவோம்னு சொல்ற கர்நாடக அரசை எப்படி நம்ப முடியுது? பெங்களூர் குடிநீருக்கு எவ்வளவு தேவைப்படும்? பெங்களூர் குடிநீருக்கு தேவைப்படுது 10 டிஎம்சி தான். அதுல காவிரி உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்புல 2018 பெங்களூர் குடிநீருக்கு 4.75 டிஎம்சி ஒதுக்கீடு செய்யணும்னு ஏற்கனவே அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தேவை வெறும் 5 டிஎம்சி தான் தேவை. 5 டிஎம்சிக்காக நீங்க எதுக்கு அமைக்கிறாங்க? 91 இடைக்கால தீர்ப்பு வருது, 2007 இறுதி தீர்ப்பு வருது, அந்த 2013 கெசட் நோட்டிபிகேஷன் வருது, 2018 நம்ம கோர்ட்டு. ஏன்னா கர்நாடகா எதுவுமே ஒத்துக்கல. அதனால நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் அளவு நம்ம குறைச்சிட்டாங்க. இடைக்கால தீர்ப்புல பாத்தீங்கன்னா 205 டிஎம்சி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். இறுதி தீர்ப்புல 192 டிஎம்சி கொடுத்தாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புல அது குறைச்சி 177.25 டிஎம்சியை குறைச்சிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் நமக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் குறைச்சிருக்கு. 425 டிஎம்சி வெள்ளக்காரன் காலத்துல, இன்னைக்கு 177.25 டிஎம்சி கர்நாடகா நமக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வர்றது அது வேற, நொய்யல் ஆத்து மூலமாக அமராவதி பவானி ஆத்து மூலமா வருதுலாம் அது வேற. காவிரி நம்ம கொடுக்கணும். அதனால இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா நமக்கு பாதிப்பு. கர்நாடக அரசு தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. 2வது, இவங்க குடிநீருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்க முடியுமா? ஒன்னும் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தமிழ்நாட்டுக்கு உடனடியாக 11 டிஎம்சி தண்ணியை உடனடியாக திறக்கணும்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா கேட்கல. பிறகு உச்சநீதிமன்றம் பிரதமர் அவர்கிட்ட வலியுறுத்தி நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு தண்ணி திறந்து விட சொன்னீங்கன்னு பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல அவர் சொல்லியும் இவங்க கேட்கல. நடுவர் மன்றம் தீர்ப்பும் கேட்கல, ஒப்பந்தத்தையும் மதிக்கல. பிறகு இவங்க எப்படி இதை நீங்க பயன்படுத்துவாங்கன்னு. அதனால அது ஒண்ணு. 2வது, மேகதாது அணை என்பது கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் வனப்பகுதியை, காட்டை அழித்து கட்டுகின்ற அணை அது. நம்ம நின்றுட்டு இருக்குல்ல, இதெல்லாம் இது போன்ற காடுகள். இங்கிருந்து மேகதாது இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான். பில்லிகுண்டுல இருந்து 4 கிலோமீட்டருக்கு வடக்குல போனோம், அங்கதான் மேகதாது. இது போன்ற வனப்பகுதி தான். அந்த மரங்கள்லாம் பாருங்க, இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள்.
இப்படிப்பட்ட மரங்களை அழிச்சு காட்டை அழிச்சு கட்ட டேம் தான் மேகதாதான இன்னைக்கு இருக்குது. அதாவது இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், இது சூழியல் பேரிடர். ஏன்னா இவ்வளவு பெரிய காடு 12,500 ஏக்கர் காடு பாத்தீங்கன்னா காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்னு இருக்கு. காவிரி வனவிலங்கு சரணாலயம் இல்ல, அது புலிகள் சரணாலயம் இருக்கு. யானைகள் புலிகள் இருக்கு, அல்ல எல்லா வனவிலங்குகளா இருக்கு, அல்ல அரிய வகை வனவிலங்குகளா இருக்கு. 4 கொம்பு மான் இருக்கு, இங்க வேற எங்கேயுமே இல்ல. அதுல ஆத்துல பாத்தீங்கன்னா அந்த மாசீர் மீன் ஒன்று இருக்கு, ஹம்பேக் மாசீர் மீன். இது வேற எங்கேயுமே உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கதான் இருக்குது. அதுல இதெல்லாம் அழிச்சு நாங்க டேம் கட்டு வரோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல அதனால இதை ஒருபொழுதும் விடக்கூடாது. இன்னொன்னு, இது சூழியல் நிபுணர்கள் என்வாயர்மெண்டலிஸ்ட்லாம் இது எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிற என்வாயர்மெண்ட்லாம் இதை எதிர்க்கிறாங்க. கூடாது, இது பிரச்சனை வரும். இவ்வளவு பெரிய காட்டு அழிச்சு ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம காடு அது. ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி நம்ம காடுகள்லாம் அதிகப்படுத்தணும். அந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். சர்வதேச பல ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் எல்லாம் இருக்குது, அதுல கையெழுத்து எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ ஒரு காடு இவ்வளவு பெரிய காட்டை அழிச்சு பண்றதுலாம் அது முடியாது. ரெண்டாவது, இங்க மேகதாது பக்கத்துல இவ்வளவு பெரிய டேம் கட்டினாங்கன்னா நாளைக்கு இது சம்பந்தமா பெங்களூர் நகரத்துல பூகம்பம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பெங்களூர் சிட்டியில எர்த்குவேக் வரும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. இது சைனால 3 கார்ஜஸ் டேம் கட்டினாங்க, உலகத்திலே பெரிய அணை. அதை கட்டின பிறகுதான் சுத்தி இருக்கிற பகுதியில் அதிக அளவில் பூகம்பம் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் வர இருக்கிற இதுல நாங்க கட்டியே ஆகுவோம். ஏன்னா DK சிவகுமார் அவர்களுடைய தொகுதி கனகாபுரம், இந்த பகுதி மாண்டியா மாவட்டம். 2028 பிப்ரவரி மாசம் தேர்தல் வருது கர்நாடகாவில். அது தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பி மக்களை திரட்டி கன்சாலிடேட் பண்ணி அது வெற்றி பெறணும்.